சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கிட்டு இருக்காரு. மேலும் சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் ஏறக்குறைய முடிஞ்சிட்டு தான் சொல்லப்படுது. மேலும் ரஜினி அவரோட போர்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சிட்டாராம். அடுத்து ஜெயிலர் 2 படத்தில் நடிக்க போகிறாரு. ஆகஸ்ட் 10ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகும் என சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க வந்து 50 வருடங்கள் ஆகுது. இதனால் அவருக்கு திரைத்துறை சார்பாக ரஜினி 50 அப்படின்னு சொல்லிட்டு விழா நடத்தலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த விழாவுக்கு ஒட்டுமொத்த இந்தியன் சினிமாவில் இருக்கிற மிக பெரும் பிரபலங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து ரஜினிக்கு பாராட்டு விழா தெரிவிக்கலாம். அந்த பாராட்டு விழாவில் ரஜினியோட அடுத்த படத்தையும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம். இனி ரஜினியோடைய அடுத்த பாதைகள், அடுத்த படங்கள் எப்படி இருக்கும் என்பதையும் ரஜினி அதில் அனௌன்ஸ் பண்ணுவார் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. அதாவது அமிதாப் பச்சன், சிவராஜ்குமார், ஷாருக் கான், சல்மான் கான், கன்னட சூப்பர் ஸ்டாரான நம்ம உபேந்திரா போன்ற மிக பெரும் நடிகர்களெல்லாம் இந்த விழாவுக்கு கூப்பிடலாம். மேலும் அரசியல் தலைவர்கள் நம்ம எடப்பாடி பழனிசாமி, நம்ம ஸ்டாலின் அவர்கள், மேலும் முக்கியமான சில பிரபலங்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு ஒரு பிரம்மாண்டமான ஃபங்க்ஷனை நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன சொல்லியிருக்காருன்னா, நமக்கு எதுக்குப்பா இந்த விழாலாம் நமக்கு செட் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் விழாவுக்கு வந்தாலே ஏதாவது சர்ச்சைக்குரிய பேச்சுகள் ஏற்படும். மேலும் நான் பார்த்திங்கன்னா மக்களுக்காக தான் படங்கள் நடிச்சிட்டு இருக்கனே தவிர மக்கள் எனக்காக இல்லை, நான் மக்களுக்காக இருக்கேன். அப்படி மக்களை மகிழ்விக்கிறதுக்காக தான் நான் படம் நடிச்சிட்டு இருக்கேன். மற்றபடி அதன் மூலமாக பேரோ புகையோ எடுக்க நான் நடிக்கலை. அதனால் இந்த விழாலாம் நமக்கு வேண்டாம், அதை விட்டுடுங்க. கண்டிப்பாக இந்த விழா வேண்டாம், நடக்க வேண்டாம். அப்படி உங்களுக்கு ஒரு வேளை இந்த விழா நடக்கணும்னு தோணுச்சுன்னா சும்மா ஒரு சின்ன கெட் டுகெதர் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்லேயே நடத்திக்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லியிருக்காராம். இதனால் எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்பவே அப்செட் ஆகிருக்காங்க. என்னடா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னேறி வந்திருக்காரு, அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துறதுல என்ன பிரச்சனை, அவர் வந்தால் என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் அனைவரின் சார்பாக பார்த்திங்கன்னா இந்த பாராட்டு விழாவுக்கு ஏற்பாடு செய்ய இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் ரஜினி கலந்துப்பாரா அப்படின்றது சந்தேகம்தான். பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் இந்த விழாவுக்கு விஜய், கமல்ஹாசன் போன்றோரும் கலந்து கொண்டு அவங்களுடைய பயணத்தை சொல்ல போகிறாங்களா, அதாவது ரஜினிகாந்த் கூட இருந்து அவங்களோட பயணம் எப்படி இருக்குது அதை பற்றி பேச போகிறாங்களாம். பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரஜினி 50 இந்த விழா நடக்குமா நடக்காதா? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.